ராமகிருஷ்ண தேவராயர் வாழ்க! என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பழக்க தோஷத்துல என் சிம்மாசனத்துல உட்காரலான்னு இருந்தேன். நான் மறந்தே போயிட்டேன். இந்த அரச மாளிகையும் இந்த சிம்மாசனமும் இனிமே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுல்ல. வாங்க, இந்த சிம்மாசனத்துல நீங்க வந்து உட்காருங்க. இல்ல இல்ல, நீங்களே உட்காருங்க. நீங்களே உட்காருங்க மகாராஜா. மகாமந்திரியாரே, மகாராஜா, பாலா அவர்கள் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. அவருடைய விருந்தோம்பல்ல ஏதாவது குறை வச்சீங்களா? இல்ல இல்ல மகாராஜா. அப்படி எதுவும் இல்ல மகாராஜா. அப்ப உணவு விஷயத்திலேயோ இல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல குறை இருந்ததா? அப்படிலாம் எதுவும் நடக்கல மகாராஜா, அறுசுவை உணவு சாப்பிட்டு இவருக்கு ஒரே ராத்திரியில வயிறு பெருசா வீங்கிடுச்சு. அப்புறம் ஏன் உங்க இடத்துல உட்கார மாட்டேங்கிறீங்க? வாங்க, இது உங்க அரச மாளிகை தான், வாங்க. எங்களுக்கு அரச மாளிகை வேண்டாம் மகாராஜா. ஏன்? சரி, அப்படின்னா நீங்க அனுமதி கொடுத்தா நான் சிம்மாசனத்துல உட்காரலாமா? தாராளமா உட்காருங்க. நன்றி. நிச்சயமா நான் இதுல உட்காரலாம்ல? சரி. சொல்லுங்க பாலா அவர்களே, நீங்க என்ன வர சொன்னதுனால நான் அவசர அவசரமா அரசபைக்கு வந்திருக்கேன். மகாராஜா, நான் ஒரு சாதாரணமான மனுஷன். இவ்வளவு பெரிய அரச மாளிகைய என்னால சமாளிக்க முடியாது. நீங்களே இத திரும்ப வாங்கிக்கங்க. திரும்ப வாங்கிக்கணுமா? இந்த அரச மாளிகைக்கு பதிலா எனக்கு 1,00,000 பொற்காசு கொடுங்க. அதுவே எனக்கு திருப்தியா இருக்கும். மூளை குழம்பிடுச்சா? மன்னிச்சிருங்க மகாராஜா. என்ன, உங்களுக்கு வெறும் 1,00,000 பொற்காசுகள் போதுமா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான அரச மாளிகைக்கு வெறும் 1,00,000 பொற்காசுகள் ரொம்ப குறைவா இருக்குன்னு உங்களுக்கு தோணவே இல்லை? குறைவுதான் இருந்தாலும் நாங்க அத வச்சு காலத்தை ஓட்டிக்கிறோம் மகாராஜா. ஆமா, அதுவே போதும். மகாமந்திரியாரே, மகாராஜா, நம்ம பாலா அவர்கள் தியாகம் பண்ண தங்க ஆபரணங்களோட விலை என்னன்னு சொல்ல முடியுமா? என்னது, நான் தியாகம் பண்ண தங்க ஆபரணத்தோட விலையா? எனக்கு ஒண்ணும் புரியல மகாராஜா. இப்பவே புரிய வைக்கிறேன். மந்திரியாரே. மகாராஜா, குருமாதா, அம்மா, அப்புறம் சாரதா தேவி மற்றும் நகரத்தோட அனைத்து பெண்களோட ஆபரணத்தையும் சேர்த்து 1,05,000 பொற்காசுகள் மகாராஜா. 1,05,000 பொற்காசுகள். அற்புதம். சரி பாலா அவர்களே, நான் இப்போ உங்களுக்கு மொத்தமா 1,05,000 பொற்காசுகளை பரிசா வழங்க போறேன். உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவ்வளவுதானே? எங்களுக்கு நஷ்டமா? நீங்க சொன்ன கருத்துப்படி குருமாதா, சாரதா தேவி அப்புறம் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அம்மாவுடைய ஆபரணங்கள் குருதேவரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் செஞ்ச தவறால இரும்பு துண்டுகளா மாறிடுச்சு இல்லையா? அதுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் மகாமந்திரியாருக்கு அந்த ஆபரணங்கள் எல்லாம் நகரத்துல இருக்கிற ஒரு வீட்டுல எப்படி கிடைச்சது? மகாராஜா, அந்த எல்லா ஆபரணங்களும் வேற யாராவது கூட இருக்கலாம் இல்லையா? அப்படியும் இருக்கலாம். இங்க பாருங்க தேவி, நீங்க திரு பாலா அவர்களுடைய மனைவிதானா இல்ல? உனக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க அமைதியா இருங்க. ஆமாங்க, நான் இவரோட மனைவியே தான், தர்ம பத்தினி. அப்படிங்களா விஷயம்? சரி, அப்படின்னா அவர் உங்க கழுத்துல மாங்கல்யம்னு ஒண்ணு கட்டி இருப்பாரே, அது எங்க? ஏன் இல்லைன்னு நான் சொல்லட்டுமா?
அன்னைக்கு வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடுனீங்கல்ல, அன்னைக்கு விழுந்துருச்சு. மகாராஜா ஆபரண குவியல் கிடைச்ச அதே வீட்டுக்கு வெளியில தான் இதுவும் கிடைச்சது. இத வித்தியாசமா இருக்கேன்னு சில பேர்கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது இது இவங்க கழுத்துல இருந்ததுன்னு சில பேர் சொன்னாங்க. ராமா அவர்களே, ஒண்ணு மட்டும் உண்மை. திருமணமான பெண்ணுக்கான அடையாளம் அவ கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் தான். இருந்தாலும் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆச்சா இல்லையான்னு நம்ம எந்த அடையாளத்தை வச்சு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது? அதனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாத என்னோட கணவர் பாலா இந்த மாங்கல்யத்தை கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. அதனாலதான் என் கழுத்துல மாங்கல்யத்தை போட்டுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த மாங்கல்யம் என்னோடது எப்படி ஆக முடியும்? ஆஹா ஆஹா, பிரமாதம். பாலா அவர்களுக்கு என்ன ஒரு முற்போக்கு சிந்தனை பாருங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு சோதனை மட்டும் வைக்க போறேன். ஒருவேளை நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை நிச்சயமா நாங்க விடுதலை பண்ணிடுவோம். சரியா? அப்போ என்ன கடைசி பரீட்சைன்னு சீக்கிரம் சொல்லிடுங்க. சொல்றேன். இது இமயமலையில மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான மூலிகை தைலம். இத சத்தியவதி தைலம்னு சொல்லுவாங்க மகாராஜா. உங்களுக்கு தான் இமயமலையில கிடைக்கக்கூடிய எல்லா மூலிகையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. இந்த விசேஷ மூலிகையில 2 சொட்டை மட்டும் குடிச்சு யாராவது ஒருத்தர் ஒரு பொய் சொன்னா கூட அவங்க உடனடியா மரணத்தை தழுவுவாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ இத குடிச்சு காட்டணும். இத குடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க நீங்க திருடங்க கிடையாதுன்னு. அப்ப நீங்க சொல்றத நாங்க நம்புவோம்ல. ஒருவேளை நீங்க போய் சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயிரே இருக்காது. யோசிச்சு பாத்துக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? குடிங்க, இந்தாங்க, தயங்காதீங்க. குடிங்க குடிங்க. நீங்க உண்மையானவரா இருந்தா எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? குடிங்க. ஆமா, உங்களை நிரூபிங்க. சீக்கிரம் குடிங்க. குடிங்க குடிங்க. இல்லனா அத கண்டிப்பா குடிங்க. குடிங்க குடிங்க. யோசிக்காம குடிங்க. குடிங்க. குடிங்க குடிங்க. குடிங்க. குடிங்க குடிங்க. யோசிக்கவே கூடாது. நீங்க திருடன் இல்ல அப்படின்னு தெரியணும்னா கண்டிப்பா அத குடிச்சே ஆகணும். குடிங்க குடிங்க. என்ன முழிக்கிறீங்க? குடிங்க. குடி குடி. மகாராஜா, நாங்க நிரபராதிங்க. எங்க மேல சுமத்தின குற்றங்கள் ஆதாரமே இல்லாத போயிங்க. ஆமா மகாராஜா, நாங்க நிரபராதிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க மேல போய் குற்றத்தை. சாரு, சாரு, அம்மா அம்மா சாரு, எழுந்துரு சாரு. சாரு, சாரு, அம்மா எழுந்துருங்க. கண்ணை திறந்து பாரு சாரு. சாரு, எழுந்துருங்க சாரு, கண்ணை திறந்து பாரு. சாரு, மணி, இந்த அதிசய மூலிகை தைலத்தை மதிப்பிற்குரிய இந்த குருஜியை குடிக்க வச்சிருக்கணும். அப்புறம் இந்த கிழவங்கிட்ட இருந்து நமக்கு நிரந்தரமா விடுதலை கிடைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமா இருந்திருக்கோம். சாரு, எதுக்காக அனாவசியமா நீ போய் சொன்ன? அத நானே குடிச்சிருப்பேன்ல. எதுக்காக என்னோட உயிரை காப்பாத்த தேவையில்லாம அதை குடிச்சு உன்னோட உயிரை பறி கொடுத்துட்ட. அவ்வளவுதான். இனிமே நீ இல்லாம நான் உயிர் வாழ மாட்டேன். சாரு, சாரு, எனக்காக இல்லைனாலும் நம்ம பையனுக்காகவாவது எழுந்துரு. இவனுக்கு நீ கண்டிப்பா வேணும். தயவு செஞ்சு எழுந்துரு சாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் மனைவியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. மகாராஜா. என்ன சொல்லுங்க மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னது அத்தனை உண்மைதான். நாங்க தான் கொலைக்காரங்கன்னு மனசார ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் திருட்டது நாங்க தான். நாங்க தான் அந்த கொலைக்காரங்க. ஒரு நாள் கிணறு கிட்ட நின்னுகிட்டு இருந்த பெண்களை மயக்கமடைய வச்சு அவங்க ஆபரணங்களை திருடினோம். அது மட்டும் கிடையாது மகாராஜா, நாங்க குருமாதா
வர்ணமாலாவையும் தேவி சாரதா அவங்களோட அம்மாவை ஏமாத்தி அவங்களோட ஆபரணங்களையும் திருடு. கடவுளே, இவன் இந்த நிமிஷமே நாங்க செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஏத்துக்கிறோம் மகாராஜா. நாங்க தான் அந்த குற்றவாளிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, தயவு செஞ்சு என் மனைவியை காப்பாத்துங்க. சாரு, 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 எழுந்திருங்கம்மா. சாரு, சாரு, உனக்கு ஒண்ணு ஆகல? இவ உயிரோட தான் இருக்கா? இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாலா, எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. என்ன இதெல்லாம்? இங்க என்ன விளையாட்டு நடக்குதுன்னே தெரியலையே. தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய வைங்க. குருதேவா, பாலா அப்பாவிகளை ஏமாத்துறதுக்கு என்ன விளையாட்டு விளையாடினாரோ அதே விளையாட்டை தான் இப்ப நான் இவர்கிட்ட விளையாடி பார்த்தேன். அதிசயமான மூலிகை, பலம் கொடுக்கிற ரசாயனம், சக்தி வாய்ந்த பானம். இப்போ சாரு குடிச்ச அந்த மூலிகை பானம் கூட அப்படி அதிசயமான ஒரு விஷயம்தான். இதை குடிச்சா மனுஷங்களோட இதய துடிப்பு கொஞ்ச நேரம் மட்டும் நின்னு போயிடும். அதை பாக்குறவங்களுக்கு அவங்க இறந்து போயிட்டதா தான் தோணும். எங்க கிட்ட உங்களுக்கு எதிராக இருந்த ஆதாரங்கள் எல்லாமே சந்தேகத்துக்கு உட்பட்டதா மட்டும்தான் இருந்தது. அதனால நீங்க செஞ்ச குற்றங்களையும் நீங்க ஒத்துக்க மறுத்துட்டீங்க. அதனாலதான் மகாராஜா, நான் இந்த கடைசி யோசனையை பிரயோகப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியுமே தெரியல. இதை நினைச்சு வெக்கப்படுறோம் மகாராஜா. வெக்கப்படுறீங்களா? நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க, அதுவும் மிகப்பெரிய குற்றம். நீங்க கொள்ளையடிச்சது சாமானிய மக்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, அதையும் தாண்டி எனக்கு நெருக்கமானவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி என்னையே, விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனையே கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. நீங்க பயங்கரமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய கொள்ளைக்காரங்க. உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மகாராஜா, தயவு செஞ்சு இருட்டு அறையில மட்டும் எங்களை அடைச்சிடாதீங்க. இவன் எங்களோட பையன், ரொம்ப சின்ன பையன். காலம் பூரா நான் வேணா உங்களுக்கு அடிமையா இருந்துடுறேன். எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, நான் ஒரு சின்ன ஆலோசனை தரலாமா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய ஆலோசனைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா நீ எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அது சிறந்ததா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நீ என்னுடைய விசேஷ ஆலோசகனாச்சே. சரி, சொல்லு, உன்னுடைய ஆலோசனை என்ன? நன்றி மகாராஜா. என்னோட ஆலோசனை என்னன்னா, நாம இவங்களை விடுதலை செஞ்சிருவோம். அதே மாதிரி பீஜாப்பூர்ல போய் இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தரணும். அதோட இவங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட இந்த துணிகரமான கொள்ளை தொழிலை அந்த ராஜ்யத்துல தொடரணும்னு உத்தரவு போட்டுருங்க. அதான் சரியா இருக்கு. என்ன உளறான் மகாராஜா? கொள்ளையா? ஆமா மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. மகாராஜா, இது எதுக்குன்னா, பீஜாப்பூர் கொஞ்ச நாள் இவங்களை பிடிக்கிற வேலையில இறங்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம நாட்டுக்கு ஓய்வு கிடைக்கும் இல்லையா? நாமளும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம். இவங்க நம்ம எதிரிகளை திசை திருப்பறதுக்கு நமக்கு உதவியா இருப்பாங்க. அதோட ரகசிய தகவல்களையும் இவங்க கிட்ட இருந்து பெற முடியும்ல. பண்டிதனை ராமகிருஷ்ணா, உண்மையிலேயே நீ ஒரு சிறந்த புத்திசாலி. இப்ப சொல்லுங்க பாலா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிறீங்களா? எங்களுக்காக இந்த வேலையை செய்வீங்களா? ஆமா மகாராஜா, கண்டிப்பா செய்றேன். காவல் அதிகாரி, சொல்லுங்க மகாராஜா. இவங்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லி புரிய வைங்க. உத்தரவு மகாராஜா. குருதேவா. மகாராஜா, உங்க குடுமி என்ன பண்றது மகாராஜா? எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. என் குடுமையை சரி பண்ணவே முடியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன். குருதேவா, இதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. என்னது இது? என்ன? பண்டித ராமகிருஷ்ணா, மறுபடியும் என் கூட விளையாட பார்க்காத. ஐயோ இல்ல குருதேவா, என்னோட பட்டுவுக்கும் இதே பிரச்சனை தான். பட்டுவா? யார் அந்த பட்டு? அது
யாரும் இல்லையே. அதை விட்டு தள்ளுங்க. நீங்க வீட்டுக்கு போய் உங்க குடுமியில செம்பருத்தி எண்ணெயை தடவுங்க. சாயந்தரத்துக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். அப்படியா? சரி, முயற்சி பண்ணி பார்க்கறேன். என்ன விஷயம் பட்டு, நீ எதுக்காக வந்த? நீ எனக்கு செம்பருத்தி இலையை தடவாத வரைக்கும் நான் இப்படியே தான் நிக்க போறேன். எனக்கு உன்னுடைய யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏய், எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும்னு நினைக்கிறியா? அவமானப்படுத்திடுவாங்க. பயமுடு. மகாராஜா, 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 மகாராணி திருமலம்பா, நீ இங்க அரசவை? மகாராஜா, என்னோட பெருமாள் காணாம போயிட்டாரு. பெருமாள் காணாம போயிட்டாரா? மகாராஜா, என்னோட பூஜை அறையில ஒரு பெருமாள் சிலை இருந்துச்சுல, அது இப்ப காணாம போச்சு மகாராஜா. நான் அரண்மனையை விட்டுருவேனே தவிர என் பெருமாள் சிலையை மட்டும் விடவே முடியாது. சரி சரி மகாராணி, நான் உனக்கு பெருமாளோட புது சிலையை கொண்டு வந்து தரேன். இல்ல, வேணாம் வேணாம், எனக்கு என்னோட பெருமாள் சிலை தான் வேணும். சின்ன வயசுல என்னோட அப்பா எனக்கு அன்பு பரிசா கொடுத்தாரு. சரி சரி மகாமந்திரியாரே. சொல்லுங்க மகாராஜா. என்ன சொல்றது மகாமந்திரியாரே? மகாராணி திருமலம்பாவோட பெருமாள் சிலை காணாம போயிருக்கு. நீங்க வீரர்களை அனுப்பி அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மகாராணி திருமலம்பா கிட்ட உடனடியா ஒப்படைக்கும்படி உத்தரவிடுங்க. உத்தரவு மகாராஜா. உங்க சிலை என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் இந்த சிலைய ஒரு இடம் விடாம தேடி பார்த்தேன். ஆனா இது கிடைக்கவே இல்ல. உனக்கு இது எப்படி கிடைச்சது? ஒரு குடும்பம் உங்க அரண்மனைக்கு விருந்தாளிகளா வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பையன் தாசு உங்களுடைய பூஜை அறையில இருந்து இந்த சிலையை எடுத்துட்டு போயிருந்தான். விளையாடுறதுக்காக தான். அத நான் பார்த்து அவன்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்துட்டேன். நீ உண்மையிலேயே பெரிய விஷயம் பண்ணிருக்க. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னில இருந்து உன்னை நான் என்னோட சிறப்பு சேவகியா நியமனம் பண்றேன். நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கிருஷ்ணதேவராயா. கொஞ்சம் நேரம் தாமதமானாலும் நான் உன்னை மெல்ல மெல்ல நெருங்கி வந்துகிட்டே இருக்கேன். நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னோட மரணமும் உன்னை நெருங்குறதா அர்த்தம். எதுக்கும் என்கிட்ட நீ எச்சரிக்கையாவே இரு. ஏன்னா விஷம்தான் என் அஸ்திரம். மகாராணி, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? என்ன பார்த்து சில பேரு பயப்படுறது என்னவோ சகஜம்தான். ஏன்னா நான் தான் பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கேன்ல. ஆனா நீ எதுக்கு பயப்படுற? அது என்னோட பயம் என்னன்னா, நீங்க என்ன சிறப்பு சேவகி பதவியில இருந்து விலக்கி வச்சிட்டீங்கன்னா. ஏன்? நீ உன்னோட வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டியா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்னோட வேலை அலங்கரிக்கிறது. நீங்களும் ஒரு அழகு தேவதை. உங்களுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் தேவையில்லையே. அது உண்மைதான். உங்களோட இந்த அழகான முகத்துல இன்னும் கொஞ்சம் அலங்காரத்தை சேர்த்தா அப்புறம் இந்த விஜயநகரத்துல இன்னொரு சூரியன் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி கூட நடக்குமா என்ன? 2 சூரியன் ஒரே நேரத்துல உதயமாக மாட்டாங்களே. முட்டாளுங்களோட பேசுறதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. மகாராணி அவர்களே, நான் உப்மா கொடுத்துட்டு இருந்தேன். உப்மாவா? யார் பண்ண உப்மா? எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையே. மகாராணி அவர்களே, நான் சும்மா உதாரணத்துக்காக தான் சொன்னேன். ஓஹோ, அப்படியா? எங்க அம்மா கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் எந்த அளவுக்கு அழகுன்னா அத நானே மறந்து போற அளவுக்கு அழகு. அதனாலதான் நான் இப்போ பயந்துகிட்டு இருக்கேன். உங்களோட அழகுக்கு தான் எந்த ஒரு அலங்காரமும் தேவையே இல்லையே. அதனால நீங்க என்ன இந்த வேலையில இருந்து வெளியில அனுப்பிட மாட்டீங்களே. தேவையில்லாதப்போ என்னதான் செய்யறது? வேலையை விட்டு அனுப்பிடுறேன். இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. இப்படி சொன்னா உங்க அழகான முகத்துக்கு திருஷ்டி விழுந்துரும். திருஷ்டியா? இல்ல இல்ல, நான் எதையுமே யோசிக்க மாட்டேன்.
எனக்கு யோசிக்கிறது சுத்தமா பிடிக்காது. நான் எப்பவும் போலதான் இருக்க போறேன். சரி வாங்க வாங்க. இந்த விசேஷமான கலவையில குங்குமப்பூ, சந்தனம், மஞ்சள், அப்புறம் தங்க இதழ்களும் இருக்கு. இத பூசிக்கிட்டீங்கன்னா உங்க முகம் இன்னும் ஜொலி ஜொலிக்கும். இது நல்லா காயற வரைக்கும் நீங்க ஓய்வெடுங்க. இன்னொரு விஷயம், நீங்க பேசவே கூடாது. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலவையோ வெள்ளரிக்காவையோ வச்சு மகாராஜாவுக்கு சட்னி செஞ்சு கொடுக்க போறேன். அத சாப்பிட்டா மகாராஜா முகம் நல்லா ஜொலிக்கும். நான் தேவையே இல்ல. மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய உயிரெடுக்க இவ ஒருத்தியே போதும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருப்பாரு? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவர் கதையை முடிச்சிடலாம். விஷம்தான் என் அஸ்திரம். சாரதா, சாரதா, என்னோட அங்க வஸ்திரம் எங்க? ஓ, நீயா மௌன விரதமா? அம்மா தாயே, உனக்கு நன்றி சொல்லிக்கிறமா. இனிமே என் வீட்டுல எப்பவும் நிம்மதியா தான் இருக்கும். என்ன இது? நீ இதுக்கு அம்மா மாதிரி சைகை பாஷையில பேசிக்கிட்டு இருக்க? அவங்க ஒருத்தங்க பத்தாதா? எடுத்துக்கோங்க. கண்ணுல பட்டாதான் அங்க வஸ்திரத்தை எடுத்துக்க முடியும். உங்களால பொறுக்க முடியலன்னா எங்க உயிரை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கூட காத்திருக்க முடியாதா? எல்லா மந்திரத்தையும் மறக்க வச்சுட்டீங்க. பாத்தியாமா, இவளுக்கு நல்லா வாய் கிழிய பேச மட்டும் தெரியும். ஆனா அங்க வஸ்திரம் இருக்கிற இடம் தெரியாது. அது எங்க இருக்குன்னு கேளுங்க. ஊஞ்சல்ல இருக்கு பாருங்க. என்னது? ஊஞ்சல் மேல வச்சிருக்கேன். எங்க இருக்கு? அடியே, வெளிய வேற காது கிளிற மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கு. பத்தாததுக்கு நீங்க வேற சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க. என்னது? என்னவா? ஐயோ, இந்த ஏற்பாடை எல்லாம் செஞ்சது யாரு? இன்னைக்கு விசேஷ நாள் கூட எதுவும் கிடையாது. என்னது? வாத்தியக்காரங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுமா? என்னதான் சொல்றாங்க? அவங்க யாருன்னு வெளிய போய் பாருங்க. இதுக்கு மேளத்தோட சத்தமே தேவலாம் போல இருக்கு. இந்த ஊர் ஜனங்க எப்படிதான் தாங்கிக்கிறாங்களோ தெரியல. இப்பவே போய் ஒரு வழி பண்ற பாருங்க. நான் மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகன் வேற. இவங்களால சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை வருது. வெளியில அவங்க, அப்புறம் வீட்டுக்குள்ள இவங்க. வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, நான் வந்தது இவருக்கு தெரிஞ்சிருச்சா? நான் தான் இங்க வந்திருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நீ வரதுக்கு முன்னாடி ஒரு அருமையான நறுமணம் வீசும். அந்த நறுமணத்தை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா வேற யாரால முடியும் சின்னாதேவி? சுவாமி, நீங்க அரசவைக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் உங்களுக்கு பிடிச்ச ரத்தின ஆரத்தை எடுத்துட்டு வரேன். ரத்தினங்கள் பதிச்ச ஆரம். அந்த ஆரத்தை தவிர வேற ஒன்னையும் அணிஞ்சிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு நீ இப்ப அனுமதி கொடுத்தா. மகாராஜா, ஒரு நிமிஷம். யாரங்க? யார் அது? முன்னாடி வந்து நில்லுங்க. மாராணி சின்னாதேவி, என்னங்க? மகாராஜா நம்மளை யாரோ கண்காணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மகாராணி, இது நம்முடைய அறை. இங்க நம்மளை தவிர வேற யாராலையும் நுழைய முடியாது. இப்ப நான் அரசவைக்கு போயாகணும். நேரம் ஆயிடுச்சு. சரி மகாராஜா, நீங்க போய் சீக்கிரம் கிளம்புங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்றேன்.
இந்த நறுமணம் மோக மலரோடதாச்சே. வேண்டாம் சந்திரகலா, வேண்டாம். உன்னை நீ கட்டுப்படுத்திக்கோ. அந்த நறுமணத்துக்கு மயங்காத. உன் லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்கோ. மோக மலர்னால நீ இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம். ஆனா கிருஷ்ணதேவராயா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். நீ உயிரோட இருக்க போற இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். ஏன்னா என் தாக்குதல்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. விஷம்தான் என் ஆஸ்திரம். மகாராஜா கிருஷ்ணதேவராய, மகாராஜா கிருஷ்ணதேவராய, மகாராஜா கிருஷ்ணதேவராய, மகாராஜா கிருஷ்ணதேவராய, மகாராஜா கிருஷ்ணதேவராய. குருதேவா, நீங்க எல்லாரும் உங்களுடைய முகங்களை ஏன் மூடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? மந்திரியாரே, காவல் அதிகாரி, உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? மகாராஜா, அது என்னன்னா மகாராஜா, அது மந்திரியாரே, என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? இதோ வந்துட்டேன் மகாராஜா. என்ன மன்னிக்கணும். வணக்கம் மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீயும் எதுக்கு முகத்தை மறைச்சுக்கிட்டு வந்திருக்க? மகாராஜா, அவன் தாமதமா வந்திருக்கான்ல, அதனாலதான். அப்படி நீ என்னதான் தவறு செஞ்ச? உன் முகத்தை காட்டு. வேண்டாம் மகாராஜா. பரவாயில்ல பண்டிதனை ராமகிருஷ்ணா, காட்டு. இல்ல மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, முகத்தை காட்ட போறியா இல்லையா? பண்டிதனை ராமகிருஷ்ணா, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. என்ன ஆச்சு? இந்த நிலைமைக்கு எப்படி ஆளான? மகாராஜா, இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்ல, குருதேவருக்கும் மந்திரியாருக்கும் கூட ஏற்பட்டிருக்கு. குருதேவா, எங்க நீங்களும் உங்க முகத்தை காட்டுங்க. காட்டுங்க குருதேவா. குருதேவா, உங்க முகம் பார்க்க பழுத்த தக்காளி மாதிரி சிவப்பா இருக்கு. தக்காளி தான், அதுவும் அழுகின தக்காளி. அதுவும் புழு பிடிச்ச தக்காளி. கனிமணி, நீங்களுமா? மந்திரியாரே, உங்க முகத்தை பார்க்க ஆசையா இருக்கு, காட்டுங்க. சரி மகாராஜா. காவல் அதிகாரி, உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இவரையும் விட்டு வைக்கல போல இருக்கே. இந்த நிலைமை யாரால ஏற்பட்டதுன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றது மகாராஜா, அது என்ன நடந்ததுன்னா, அரசவைக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வெளியே சௌராஷ்டிரால இருந்து வந்த ஒரு கூட்டம் ஆடி பாடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த வழியா வந்தேன். அந்த நேரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வண்ணங்களை வீசிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க என்ன பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. புடிச்சு வச்சதும் இப்படி பண்ணிட்டாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மந்திரியாரே? மகாராஜா, அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஹோலி பண்டிகையா, அதனாலதான் இப்படி வண்ணங்களை பூசிட்டாங்களாம். ஆமா மகாராஜா, அவங்க உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க. அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. நிச்சயமா இந்த மாதிரி வண்ணமயமான மக்களை சந்திக்க நானும் ஆசைப்படுறேன். அவங்கள அரசபைக்குள்ள வர சொல்லுங்க. உள்ள வாங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனை பாருங்க. ரொம்ப அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா. நன்றி. वणक्कम महाराजा। वणक्कम वणक्कम। आपने होलिना पर्व ने खूब खूब शुभेच्छाओं।
अने तुमने बताने पागो ஓ உங்களுக்கு ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்கள் மகாராஜா. ஓ, வாழ்த்துக்களா? உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இந்த ஹோலி பண்டிகைங்கிறது என்ன மாதிரி பண்டிகை? மகாராஜா, இது வடக்கு தெற்கு மேற்கு பாரதத்துல இது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுற பெரிய திருநாள். மகாராஜா, இது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ராட்சச வம்சத்துல ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு, இரண்யகசிபு. அந்த சக்கரவர்த்திக்கு பகவான் விஷ்ணுன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா அப்படி இருந்தும் அவரோட மகனான பிரகலாதன் பகவான் விஷ்ணுவோட பரம பக்தனா இருந்தான். ஆனா இத இரண்யகசிபு சக்கரவர்த்தியால ஏத்துக்கவே முடியல. அவரோட மகனே அவரோட விரோதிய பூஜிக்கிறானேன்னு கோவப்பட்டாரு. அதனால அந்த இரண்யகசிபு தன்னோட சொந்த மகனை கூட பார்க்காம அவனை வதம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. இது உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கே. அதுக்கப்புறம் என்னாச்சு? இரண்யகசிபு தன்னைத்தானே கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தான். அவனோட மகன் தன்னோட நாட்டு மக்களும் அவனையே பூஜிக்கணும்னு சொல்லியிருந்தான். ஆனா பிரகலாதன் பகவான் விஷ்ணுவை மட்டும்தான் ஆராதிச்சிட்டு இருந்தான். அவரோட நாமத்தையே ஜெபிச்சிட்டு இருந்தான். பக்தர்கள் எப்பவுமே அப்படிதான் மகாராஜா. அவங்க மனசையே கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. சரி, அப்படின்னா இரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட விஷ்ணுவை வணங்க கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா மகாராஜா, இரண்யகசிபு தன்னோட மகனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணான். ஆனா அதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் தன்னோட மகனை வதம் செய்ய எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தான். ஆனா பகவான் விஷ்ணுவோடைய கிருபையால பிரகலாதனுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படல. அதனால கடைசியில இரண்யகசிபு தன்னோட சகோதரியான ஹோலிகா கிட்ட உதவி கேட்டு போனான். ஏன்னா ஹோலிகா கிட்ட அப்போ ஒரு வரம் இருந்தது, எப்பேற்பட்ட அக்னியாலையும் அவளை எரிக்க முடியாதுன்னு. ஹோலிகா புரிய வச்சதுக்கு அப்புறமும் பிரகலாதன் ஏத்துக்காததுனால அந்த ஹோலிகா பிரகலாதனை தன்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு மரண படுக்கையில உட்கார்ந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த மரண படுக்கையும் அக்னிக்கு இரையாக்கப்பட்டுச்சு. ஓ, அப்படியா? அப்படின்னா அந்த பிரகலாதனுக்கு என்ன ஆச்சு? சொல்றேன் குருதேவா. அந்த ஸ்ரீஹரி அருளால பிரகலாதனுக்கு எதுவுமே ஆகல. அவன் ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு பக்தி பரவசத்தோட அந்த அக்னில இருந்து எழுந்து வந்தான். ஆனா அந்த ஹோலிகா அதே அக்னியில எரிஞ்சு சாம்பலாயிட்டா மகாராஜா. அதனால தான் வருஷம் வருஷம் ஹோலிகாவை தகனம் பண்ணுவோம். அந்த ஹோலிகாவோட மறைவு அதோட பிரகலாதனுக்கு அந்த பகவான் ஸ்ரீஹரி மேல இருந்த பக்தியை ஞாபகப்படுத்துற விதமா மறுநாள் காலையில மக்கள் எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வண்ணங்களை தூவி தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவிச்சுப்பாங்க மகாராஜா. அற்புதமான கதையா இருக்கு, ரொம்ப அற்புதம். எவ்வளவு அற்புதமான பண்டிகை இல்ல? வண்ணங்கள் நிறைஞ்சது, வண்ணமயமானது. மகாராஜா, உங்ககிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள். நாங்க எங்க நகரத்திலிருந்து விசேஷமான வண்ணங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தா நாங்க அந்த வண்ணங்களை உங்களுக்கு பூசி விட ஆசைப்படுறோம். ஹோலி பண்டிகையை கொண்டாடுற விதமாவும் அதோட உங்க மேல நாங்க வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் வெளிப்படுத்த நினைக்கிறோம் மகாராஜா. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷமா உங்க வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன். மகாராஜா, ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிரமாதம் மகாராஜா. மகாமந்திரியாரே. மகாராஜா, ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சௌராஷ்டிரால இருந்து வந்திருக்கிற நம்ம நண்பர்களுக்கு நான் பரிசுகள் கொடுக்க ஆசைப்படுறேன். உத்தரவு மகாராஜா. இன்னொரு அறிவிப்பையும் வெளியிடுறேன். விஜயநகர ராஜ்யத்துல இன்னையிலிருந்து ஒரு புது பாரம்பரியம் தொடரப்போகுது. அது என்னன்னா, வருஷா வருஷம் இதே நாள் விஜயநகர ராஜ்யத்துல கோலாகலமா வண்ணமயமா ஹோலி பண்டிகை கொண்டாடப்படும். நன்றி மகாராஜா, ரொம்ப சிறந்த முடிவை தான் எடுத்திருக்கீங்க. பிரமாதம் பிரமாதம். மகாமந்திரியாரே. மகாராஜா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹோலியை கொண்டாட ஏற்பாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் மகாராணிகளுக்கும் இந்த நகரத்தோட மொத்த மக்களுக்கும் இத பத்தி உடனடியா தெரிவிச்சிருங்க.
நான் மொத்த விஜயநகர ராஜ்யத்தையும் வண்ணமயமா பார்க்க ஆசைப்படுறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய. என்ன ராமா இது? நான் மறுபடியும் இந்த வண்ணங்கள்ல மூழ்கி போயிடுவேனா? ஆமா பட்டு, இது ஒரு பாரம்பரிய விழாவாச்சே. பண்டிகைனா பண்டிகை தான், கவலையப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஹோலிங்கிற புனித பண்டிகையை முன்னிட்டு உனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மகாராஜா. மகாராணி திருமலம்பா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாத்தியா, நான் உனக்காக ஒரு கண்ணத்தை வெறுமையா வச்சிருக்கேன். நான் மகாராணி சின்னா தேவிய என்னுடைய வலது கண்ணத்தை தொடக்கூட விடல. இங்க பாரு மகாராஜா, நீங்க மகாராணி சின்னதேவி கிட்ட சொல்லி உங்க வலது கண்ணத்திலயும் வண்ணம் பூசி விட சொல்லுங்க. நான் கோமே பட மாட்டேன். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நீ எனக்கு வண்ணம் பூச விரும்பலையா? அப்படி இல்ல மகாராஜா, வண்ணங்களை யார் வேணாலும் பூசுவாங்க. ஆனா நான் உங்களுக்காக விசேஷமான ஒண்ண கொண்டு வந்திருக்கேன். விசேஷமான ஒண்ணா? மகாராணி திருமலம்பா, உன் வாயால நீ எப்ப விசேஷம்னு சொன்னாலும் என் கண்ணுக்கு அந்த கடவுள் தெரிய ஆரம்பிச்சிடுறாரு. அட கடவுளே, என்ன காப்பாத்துங்க. என்ன விசேஷம்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. அதுல என்ன இருக்கு? மகாராஜா, நான் வண்ணங்களை கொண்டு வரல, வண்ணங்களால செஞ்ச பர்பியை கொண்டு வந்திருக்கேன். வண்ணங்களால செஞ்ச பர்ஃபியா? சிகப்பு வண்ண பருப்பி, மஞ்சள் வண்ண பருப்பி, வெள்ளை வண்ண பருப்பி, பச்சை கூட இருக்கு. மகாராணி திருமலம்பா, இந்த வண்ணங்களை எல்லாம் ஹோலி கொண்டாட பயன்படுத்துவாங்கல்ல, நீ இத வச்சு இனிப்பு செஞ்சிருக்கியா? மகாராஜா, இது இயற்கையான வண்ணங்கள், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம் இல்ல வேண்டாம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹோலி பண்டிகை இருக்கே மகாராணி திருமலம்பா, அது ஒரு பாரம்பரிய பண்டிகை. அதனால நான் இந்த விசேஷமான தின்பண்டங்களை நானே சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நான் அந்த அளவுக்கு சுயநலவாதி கிடையாதே மகாராணி திருமலம்பா. அற்புதம் மகாராஜா, நீங்க எவ்வளோ பெரிய மகான். நான் மகான் இல்ல மகாராணி திருமலம்பா, அது உங்க அன்புதான் என்ன அடிக்கடி மகானாக வற்புறுத்துது. மகாராணி திருமலம்பா, இந்த மத்த வண்ணங்கள்லாம் பரவாயில்ல, ஆனா இந்த கருப்பு நிற பர்ஃபியை நீ எப்படி செஞ்ச? மகாராஜா, நான் எல்லா வண்ணங்களையும் பருப்பி செஞ்சுட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன் கருப்புல மட்டும் பண்ணவே இல்லையேன்னு. அப்புறமா கொஞ்சமா கண்மையை கலந்து கருப்பு பர்பியை தயார் பண்ணிட்டேன். அற்புதம். நான் என்னடான்னா என்னோட அன்பு சௌதாமணி கூட வண்ணங்களை வச்சு விளையாட கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா இந்த வருணமாலா என்ன விட மாட்டா போல இருக்க. போதும், இதோட நிறுத்திக்க வருணமாலா. முடிஞ்சிடுச்சுல்ல, நான் கிளம்பட்டுமா? என்ன குரு, எங்க கிளம்பிட்டீங்க? என்ன அவசரம்? இருங்க, நீங்க ஆரம்பிங்க, உங்க பூஜையை நீங்க தொடங்குங்க. அவர் அப்படித்தான் ஆமா சுவாமி, பூஜையை நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் ரோஜா பூ வர்ணத்தால சகஸ்ரநாம அர்ச்சனையவே ஆரம்பிச்சிருக்கேன். 100 நாமங்கள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 900 நாமங்கள் பாக்கி இருக்கு. சுவாமி, இந்த விரதத்தை நானு 7 வர்ணங்களாலையும் பூர்த்தி பண்ணிட்டு தான் விடுவேன். இன்னும் 6 வர்ணங்கள் மிச்சம் இருக்கே. அட கடவுளே, இத்தனை வண்ணங்களை வச்சு நீ பூஜை செய்யறதுக்குள்ள அடுத்த ஹோலியே வந்துரும் போல இருக்கே. என்ன குருஜி, நீங்க இவ்வளவு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த ஹோலி வந்தா என்ன? வண்ணங்களை தானே பூச போறீங்க, மிளகாத்தூளியா பூச போறீங்க, பூசிக்கிங்க. அன்பு வருணமாலா, சொல்லுங்க சுவாமி. உனக்கு மறுபடியும்
எனக்கு பூஜை செய்யறதுக்கான எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? இப்ப பாரு, நீ என்னோட அன்பு தர்ம பத்தினி இல்லையா? ஆமா சுவாமி. அப்படின்னா எனக்கு என்னோட அன்பை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சாகணும் இல்லையா? சுவாமி, நான் பிறவி பையனை அடைஞ்சிட்டேன். ஹோலி திருநாளுக்கான என்னோட வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவிச்சுக்கிற அன்பு வரு. சரி வா, நாம இங்க இருந்து கிளம்பி போய் அரண்மனையில ஹோலி பண்டிகையை ரொம்ப கோலாகலமா கொண்டாடலாம். வாமா போலாம். போங்க போங்க, கூப்பிடுறாருல்ல. யாரதா வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல, என்ன கட்டாயப்படுத்தாத. எனக்கு வண்ணங்களை பூசிக்க பிடிக்கலனா வேண்டாம், விட்டுரு விட்டுரு. என்கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறீங்க, பூசாம விடவே மாட்டேன். விட மாட்டேங்கிறாளே அம்மா, காப்பாத்துமா. நீங்களே பாருங்கம்மா. பூசு பூசு முடிஞ்சா இப்ப பூசு. சோம்பேறி, கல் நெஞ்சுக்காரா, மனசே இல்லாதவனே. அப்படியா? ஆனா இது அம்மா தானே சொல்றாங்க. இல்ல, நான் தான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்க, நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்ன வேணும்னாலும் முயற்சி பண்ணிக்கோ, ஆனா இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். உன்னால என்ன பிடிக்கவும் முடியாது. எதுக்காக அழுவுற சாரதா? இது ஹோலி, ஹோலி பண்டிகை. ஷர்பத்தா, இங்க பாருங்க, இந்த சர்பத் ஜில்லுனே இல்ல. நான் இத குடிக்க மாட்டேன், எடுத்துட்டு போங்க. மகாராணி அவர்களே, ஷர்பத். ஹோலி இங்கதான் இருக்கீங்களா? எனக்காக ஜில்லுன்னு சர்பத் எடுத்துட்டு வரீங்களா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். நீ இங்க இருக்கியா? உனக்கு இந்த சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருச்சா? நான் தான் சொன்னேன்ல, லட்சணமா இருக்கா. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்லது மட்டும் தான் செய்வாரு. ஆமாமா. வாங்கம்மா, வா சாரதா. சந்திரிகா, எல்லாருக்காகவும் குளிர்பானங்களை எடுத்துட்டு வா. அத நான் பிரத்யேகமா வட பாரதத்துல இருந்து ஒரு சமையல்காரரை செய்ய வச்சேன். சரி. அப்புறம் ஆண்களுக்கும் இந்த குளிர்பானம் கிடைச்சதா இல்லையான்னு நீ தான் பாத்துக்கணும். உத்தரவு. மகாராணி அவர்களே, அங்க வேற ஏதோ நடந்துட்டு இருக்கே. சாரதா, நீ இப்ப என்ன சொல்ல வர? ஹோலி பண்டிகைக்கு மட்டும் இல்ல, பாங்கோ தயார் பண்றாங்க. வணக்கம் மகாராஜா. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க வேலையை பாருங்க. ஆரம்பிக்க நீ. என்ன இது? குளிர்பானம் மகாராஜா. இந்த குளிர்பானத்துல இருந்து வாசனை அருமையா வருது இல்லையா? மகாராஜா, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்த்து இதை கொஞ்சம் ருசி பார்க்கலாம். நிச்சயமா ருசி பார்க்கலாம். கொடுங்க கொடுங்க. ஆனா இதுல பாங்கு இருக்கு. என்ன இருக்கு? அமைதியா இருங்க மந்திரியாரே. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்? அமைதியா இருங்க மந்திரியாரே. என்ன இருக்கு இதுல? இதுல அதிகமான முந்திரி, பாதாம், அப்புறம் கொஞ்சம் ருசி தூக்கலா இருக்குங்கிறதுக்காக பாங்க. ருசிக்காக மட்டும்தான். ருசிக்காகவா? ருசிக்காக தான். எனக்கு தெரியும், அவருக்கு சொல்லுங்க. இருந்தாலும் இது சரியா இருக்குமா? சரியாதான் இருக்கும் மகாராஜா. ஆமா மகாராஜா, அந்த சௌராஷ்டிரால இருந்து வந்தாங்கல்ல, அவங்க தான் இத பாரம்பரியம்னு சொன்னாங்க. பாரம்பரியமா? அப்ப குடிங்க, எனக்கும் கொடுங்க. மகாராஜா யோசிக்காதீங்க, நல்லா இருக்கும். அப்படியே குடிச்சிடுங்க.
தூள் கலப்புங்க. ஒருத்த மாதிரி எவ்வளவு அவசர அவசரமா குடிக்கிறாங்க. அலையிறாரு, மொட்டத்தலையரு. அம்மாவுக்கு மட்டும் வயசாகாம இருந்திருந்தா அவங்களும் சேர்ந்து நடனம் ஆடி இருப்பாங்க. அம்மாக்கு இன்னும் வயசு ஆகல. அம்மா இதுதான் சரியான சந்தர்ப்பம். மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய கதையை முடிச்சிடலாம். எங்க போறீங்க நீங்க? நீங்களும் என் கூட வாங்க, நடனம் ஆடலாம். வாங்க. முதல்ல கிருஷ்ணதேவராயருடைய கதையை முடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒன்ன பாத்துக்கிற சௌதாமினி தேவி. குருதேவா, மகாராஜா வாங்க மகாராஜா, வந்து படகுல உக்காருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பெரிய புயல் வரப்போகுது மகாராஜா. குருதேவா, அந்த புயல்ல இருந்து நீங்க தப்பிச்சு போயிடுங்க. மகாராஜா வணக்கம் வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும், உட்காருங்க நீங்க உட்காருங்க. வாங்கில மகாராஜா, குளிர் பானம். அப்ப குடிங்க. அற்புதம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. தயவு செஞ்சு அதை கீழே வச்சிருங்க. ஆமா, போதும் பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு அதிகமாயிடுச்சு. அப்ப வச்சிடுங்க அரசே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். நீ உன்னுடைய பதவியை கைவிட்டுட்டு எப்படி போகலாம்? நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம்? விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியை விட்டுட்டு எப்படி போகலாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? உங்க மணிதான் தப்பு இருக்கு மகாராஜா. அன்னைக்கு நீங்க எதுக்காக என்ன அரசவை விட்டு வெளியே போக விட்டீங்க? மகாராஜா, இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்க முன்னாடி தான் இருக்கிறான். இது நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. மகாராஜா, நீங்க இந்த கேள்விய ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கேட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு தான் ஞாபகம் வருது. மகாராஜா, சீக்கிரம் வாங்க, வெள்ளத்தோட தீவிரம் அதிகமாகிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க, நான் உங்க உயிரை காப்பாத்த தயாரா இருக்கேன். மகாராஜா, நீங்க உட்காருங்க. சீக்கிரம் வாங்க. குருதேவா, இப்போதைக்கு மந்திரி யாராலையும் வர முடியாது, என்னாலையும் வர முடியாது. ஏன்னா நான் என்னுடைய விசேஷ ஆலோசகர் கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் அங்கிருந்தே சொல்லுங்க. சரி, உங்க விருப்பம் மகாராஜா. நானும் இந்த படகுலயே உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்றேன். இன்னைக்கு நான் கனியோட கால அமுக போறேன்.
எல்லா வழியும் போக போறேன். நீ எனக்கு ரொம்ப சேவை செஞ்சிருக்க. பக்கத்துல வா 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 வா. ஆகா, நம்ம குருஜி நல்லவரா திருந்திட்டாரு. என் காலமுக்க போறாரு. நல்லா அமுக்குங்க குருஜி. என்ன பண்றீங்க குருஜி நீங்க? அவன் பாவம் வெக்கப்படுறான், விடுங்க. அப்படியா? சரி, காலை எடு. அந்த காலை விட்டுட்டு அப்படியே என் காலை கொஞ்சம் அமைக்க விடுங்க, வலிக்குது. இன்னைக்கு நான் கேக்குறேன், பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்ன விட்டுட்டு நீ எப்படி போகலாம்? உன்னுடைய மகாராஜாவை விட்டுட்டு நீ எப்படி போகலாம்? இப்பவே பதில் சொல். மகாராஜா, இன்னும் அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க என்னை எப்படி அரசரை விட்டு போக விடலாம்? இன்னைக்கு வரைக்கும் உங்க 2 பேர்கிட்டையும் நான் தவறா நடந்திருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கப்பா. முடியாது குருஜி, உங்களை அவ்வளவு சீக்கிரமா எங்களால மன்னிக்க முடியாது. பேச்ச மத்தமைய காலமுக்கங்க, அதை பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன். மன்னிக்கணுமா வேணாமாங்கிறது நீங்க கால அமுக்கிறத பொறுத்து இருக்கு குருஜி. நல்லா அமைக்க விடுங்க. சந்திரிகா, உதவாக்கறீங்களா? தள்ளுங்கடா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் உங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன். நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் கிளம்பி போறேன். போய் ஒருத்தரை பார்த்து வண்ணங்களை பூசணும். இத வந்துகிட்டே இருக்க. மகாராணி திருமலாம்பா, வந்த எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணி ஆகணும். அவங்க எல்லாரும் பாங்கு மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மகாராணி அவர்களே, நான் போய் ஏற்பாட்டை கவனிக்கிறேன். நல்லது சந்திரிகா, நீயே போ. நீ அதிர்ஷ்டக்காரன் தான் கிருஷ்ணதேவராயா. ஆடி பாடிக்கிட்டே சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போக போற. இதுதான் நீ சாப்பிட போற கடைசி பாயாசமா இருக்க போகுது கிருஷ்ணதேவராயா. ஏன்னா விஷம்தான் என் அஸ்திரம். வாசலை தேடி வந்தேன், என் காதலை அள்ளி தந்தேன். உன்னை சந்திக்க ஓடி வந்துகிட்டே இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் பார்க்கறது நிஜம்தானா? சந்திரிகா நேரடியா என்ன பார்க்க தான் வர்றா. அவளே தான் காதலனை பார்க்க தேடி வந்துகிட்டு இருக்கா. என்னோட ஆசைகளை நிறைவேற்ற ரொம்ப அன்பா ஏக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கா. நடுவுல இந்த கிழவன் வேற எதுக்காக வந்தான்? ஹோலி வாழ்த்துக்கள். வேண்டாம் குருதேவா, என் மேல போடாதீங்க. அப்படியா? சரி, நானே பூசிக்கிறேன். எனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கீங்களா? இது உங்களுக்காக இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்க இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக மகாராணி எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இது எல்லாருக்காகவும் தான். நடுவுல இருக்கிறது மகாராஜாவுக்காக. சரி, நான் வரேன். இருங்க இருங்க. அப்படின்னா எனக்கு இதுல இருந்து நீங்க எதை வேணும்னாலும் எடுத்துக்கங்க. அப்ப நான் போகட்டுமா? நானே கொண்டு போய். இல்ல இல்ல வேண்டாம், இது நானே கொண்டு போய்க்கிறேன். ஏன்னா நான் தான் சேவகம் செய்யறவ. இது என்னோட வேலைதான். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? விடுங்க. இல்ல, நீ சேவகி இல்ல, தேவதை. நான் தான் உனக்கு சேவகம் பண்ணணும். என்ன? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதை நானே கொண்டு போய் கொடுத்துறேன். இது பாருங்க, இதை என்னோட பாக்கியமா நினைச்சுக்கிறேன். இதை என்கிட்ட கொடுத்துருங்களேன் சந்திரிகா.
இருக்கட்டும், பரவாயில்ல விடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நான் உங்களுக்கு சேவை செய்யலன்னா நான் வாழறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். என்ன சொன்னீங்க நீங்க? என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. குருதேவா, பரவாயில்ல விடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நான் சொல்றத கேளுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆம்பளைங்க. நீங்க அழகான பொண்ணு, அதனால நீங்க தனியா போறது நல்லது இல்ல. நீங்க தனியா போறது என்னால தாங்கிக்க முடியாது. என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க. நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் போகட்டுமா? போங்க. உண்மையிலேயே போகட்டுமா? தயவு செஞ்சு போங்க குருதேவா. நான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். உடனே திரும்பி வந்துடுறேன். இங்கேயே இருக்கணும். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தானே நினைச்சுக்குவோம். அந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணதேவராயன் செத்து போயிட்டான்னா இந்த பண்டிதன் தாத்தாச்சாரியார் மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள நான் இந்த விஜய நகரத்தை விட்டு போயிருப்பேன். விஷம்தான் என் ஆஸ்திரம். அற்புதமான வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த நறுமணம் எங்க இருந்து? குருதேவா, குருதேவா. நான் ஏன் இப்படி தடுமாறுறேன்? நடக்கவே முடியலையே. என்ன வேணா கொண்டு வந்திருக்கீங்க குருதேவா? வாசனையா இருக்கு. மகாராஜா சின்னதேவி அவர்கள் நம்ம எல்லாருக்காகவும் பாயசம் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. பாங்க குடிச்சதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிட்டாங்கன்னா அதோட தீவிரம் இன்னும் அதிகமாயிடும். முதல்ல நீங்க எடுத்துக்கங்க மகாராஜா. இந்தாங்க, நடுவில் இருக்கிறத எடுத்துக்கங்க. இந்தாங்க மகாராஜா, எடுத்துக்கங்க. மகாராஜா அந்த அந்த பக்கம் ஏதோ கடிச்சுக்கிட்டே இருக்கே. நில்லுங்க குருஜி, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ரொம்ப பரவசமா அழகான ஒரு புது நடனத்தை ஆடி காட்டுறீங்க. குருதேவா எனக்கு பாயசம் தாங்க. குருதேவா எனக்கு தாங்க. இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் மூலமா இன்னொரு வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு. நடக்கிறது எல்லாம் வச்சு பார்த்தா இந்த கிருஷ்ணதேவராயருடைய விதியில இன்னொரு நாள் உயிரோட இருக்கணும்னு எழுதி இருக்கு போல இருக்கு. ஆனா நான் உன்னை உயிரோட இருக்க விடவே மாட்டேன். ஏன்னா விஷம்தான் என் ஆஸ்திரம். ராமகிருஷ்ணா, நீ மொத்த பாயாசத்தையும் கீழே கொட்டி அதை வீணாக்கிட்ட. நான் உனக்கு தண்டனை கொடு. மகாராஜா, பாயாசத்தை விடுங்க, கொஞ்சம் குருதேவரை கவனிங்க. குருதேவா, நீங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, எங்களுடைய மதிப்பிற்குரிய குருஜி அவர்கள் இந்த பரவசமான நடனத்தை ஆடி உங்களை மகிழ்விக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆச்சாரியாரே,
என்ன ரொம்ப வித்தியாசமான நடனத்தை ஆடி காட்டுறீங்க? இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்களுக்காக ராஜ நர்த்தகி சௌதாமணி தேவிய உங்களுக்காக கூட்டிட்டு வந்திருப்பேனே. மந்திரியாரே, நான் ஒண்ணும் நடனம் ஆடல. பின்ன என்ன ஏதோ கடிச்சுக்கிட்டே இருக்கு. வலி தாங்க முடியல. என்ன காரியம் பண்ண ராமகிருஷ்ணா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எம்எல்ஏ வண்ண தண்ணியை ஊத்துவ? ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மேலே ஊத்துறியா? இந்த துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? பதில் சொல்லு. குருதேவா, ஒருவேளை நான் உங்க மேல தண்ணி ஊத்தலன்னு சொன்னா உங்க நடனத்தால கடைசியில உங்க வேட்டி அவிழ்ந்து போயிருக்குவே. ராமகிருஷ்ணா, உங்க காலுக்கு பக்கத்துல பாம்பு இருக்கு. ஏமாத்திட்டாரு. இப்போ இந்த தாத்தாச்சாரியார் பாம்பா மாறி உன்னை கொத்த போறான் பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, இங்க பாருங்க, எலி செத்து போயிருக்கு. இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எலி மயக்கம் அடைஞ்சிருக்கணும். மயக்க முடியல மகாராஜா, இது செத்தே போச்சு. அப்படின்னா இந்த பாயசத்தை செஞ்சது மகாராணி திருமலம்மாவா இருக்கும். பாவம் எலி மாட்டிக்கிச்சு. எலி செத்து போச்சு.